எல்லோருக்கும் வணக்கம். நான் குப்புசாமி. மெங்கோட்ரி லேர்னிங் ஆப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆங்கிலம் கற்றுக்கிட்டு சரளமாக பேசுறது மூலமா உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள். ஒரு புதிய மொழியை கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களோடு சரளமாக பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு வந்து டே 19ல் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு செயல்களை பேசும் பொழுதும் ஒரு அப்படின்னு வந்து பேசுகிறோம் இல்லையா? ஒரு பொருள், ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு வீடு, ஒரு நாற்காலி, ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு அப்படின்னு வந்து பேசுகிறேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும், சரிங்களா? தமிழ் வாக்கியத்திலேயே நம்ம அது மாதிரி தான் பயன்படுத்துகிறோம். நம்ம ஆங்கிலத்தில் அது பேசும்போது எப்படி வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலத்தில் அ அண்ட் த அப்படின்னு ஒரு 3 வார்த்தைகள் இருக்கு, சரிங்களா? அந்த 3 வார்த்தைகளை ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தைகளை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப சுலபமாக இருக்கும், மனசுலையும் பதியும், சரிங்களா? எந்தெந்த இடத்துல அ வரும், எந்தெந்த இடத்துல ஆன் வரும், எந்தெந்த இடத்துல த வரும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நீங்கள் சுலபமாக கற்றுக்க போறீங்க. இந்த 3 வார்த்தைகளையும் ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப இந்த வார்த்தைகளை எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஏ. நம்ம தமிழ்ல வந்து லெட்டரா நம்ம படிக்கும்போது ஏ அப்படின்னு படிப்போம். இதை வந்து நீங்க ஆங்கில வாக்கியத்தில் அமைச்சு பேசும்போது அ அப்படிங்கிறது, சரிங்களா? அ புக், அ கார், அ ஹவுஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அ அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது வந்து அன், சரிங்களா? அன். இது வந்து த அப்படின்னு வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ், புரியுதுங்களா? அ அண்ட் த அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து ஒன்னொன்னா வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். தமிழ்ல அன்றாட பேசுவோம் இல்லையா? தினந்தோறும் நம்ம பேசுற வார்த்தைகள்ல நம்ம எப்படியாவது ஒரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுவோம். அது ஒரு அழகான மலர், அது ஒரு காரு, ஒரு சைக்கிள், ஒரு பஸ். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அப்படிங்கிற வார்த்தையை நிறைய தடவை நம்ம பயன்படுத்தியிருப்போம், சரிங்களா? அது நம்ம பேச்சு வழக்குல வர்றதுதான். இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துவாங்க பாருங்களேன். ஒரு பறவை, சரிங்களா? ஒரு பழம், ஒரு வீடு, ஒரு பூனை, ஒரு மனிதன், ஒரு புத்தகம், ஒரு பேனா, சரிங்களா? எல்லாமே ஒரு ஒரு அப்படின்னு வருதா? ஒரு பறவை அப்படின்னா ஒரே ஒரு பறவை. அந்த பறவை என்ன பறவைன்னு சொல்லல, சரிங்களா? நான் ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா எந்த பறவைன்னு குறிப்பிட்டு நான் அதை சொல்லல, சரிங்களா? அது வந்து என்னது? ஒரு பறவை அப்படின்னு சொன்னேன். ஒரு பழம். ஸோ இந்த பழம் வந்து என்னது? நிறைய பழங்கள் இருக்கு. நான் வந்து பெயர் சொல்லாத, எதையும் குறிப்பிடாத ஒரு பழம் அப்படின்னு வந்து சொல்றேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. ஒரு வீடு, ஒரு பூனை, ஒரு மனிதன், ஒரு புத்தகம், ஒரு பேனா, சரிங்களா? ஸோ இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒருனா ஒன்று அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு பொருளை பத்தி இங்க பேசுறோம், சரிங்களா? இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் என்னவாயிரும்? 2, 3, 4 அந்த மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ அங்க வந்து நம்ம ஒருங்கிற வார்த்தையை வந்து தமிழ்ல பயன்படுத்த மாட்டோம். ஒரு குறிப்பிட்டு சொல்லாம நான் பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இவைகள்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன். இப்ப இவைகள்லாம் என்ன இது? இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள், ஓகேங்களா? தமிழ்ல பெயர் சொற்கள், இங்கிலீஷ்ல என்ன படிச்சோம்? நவுன் அப்படின்னு படிச்சோம். ஸோ இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல நவுனுக்கு முன்னாடி தான் வரும், சரிங்களா? ஏன்னா நவுனை வந்து, ஏன்னா அந்த பெயர் சொல்ல வந்து நீங்க ஒன்றும் சொல்லலாம், நிறையாவும் சொல்லலாம். இப்போ இந்த பறவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பறவை, நிறைய பறவைகள் என்ன சொல்லுங்களா? பேர்ட்ஸ். ஒரு பறவைனா பேர்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பழம்னா ஃப்ரூட், சரிங்களா? நிறைய பழங்கள்னா ஃப்ரூட்ஸ். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் வந்து இந்த ஒருங்கிற வார்த்தை வராது, ஏன்னா அதுல நிறைய எண்ணிக்கை கூடியது இல்லையா? சரிங்களா? இப்ப இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆங்கிலத்துல பேசும்போது எந்த மாதிரி வரும்? அ அண்ட். இவைகளை நம்ம ஒரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பேசணும், சரிங்களா? இப்ப இந்த அ அண்ட் அப்படின்னா தமிழ்ல ஒரு, ஒன்று அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஒரு பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி
ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க வச்சு பேசும் பொழுது அது என்னவா இருக்கும்? அ ஆன் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த வார்த்தையை பேசணும். இங்க பாருங்களேன், ஒரு பொருளை பற்றி, சரிங்களா? ஒரு பொருளை பற்றி தான் பேசுறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் 2, 3 ஆயிரும், சரிங்களா? அப்போ வந்து 1 அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு பொருளை பற்றி பேசும் பொழுது ஆன் வச்சு பேசணும். பெயர் சொல்லுக்கு முன்னால், ஒரு பொருளை பற்றி பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் நம்ம இந்த ஆன் அப்படிங்கிறது வரும். இங்க கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, பொதுவாக குறிப்பிடப்படாத. பொதுவாக அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். பொதுவாகனா என்னது? ஜென்ரல் அப்படின்பாங்க. குறிப்பிடப்படாத அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இந்த ஐட்டம் தான், இதுதான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லாம ஒரு காமனா ஒரு பொதுவா சொல்றது, சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பறவை அப்படிங்கிறது ஒரு பொது. நிறைய பறவைகள் வகைகள்லாம் இருக்குல்ல, நம்ம அதை பத்தி ஸ்பெசிபிக்கா குறிப்பிடப்படாம சொல்றோம். முதன்முறை சொல்லும் பொழுது, முதன்முறையா இந்த வார்த்தைகளை ஒருமையில சொல்லும் போது நம்ம ஒரு பறவை, ஒரு பழம், ஒரு வீடு அப்படின்னு வந்து சொல்றோம். இதே வந்து இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பறவையை பார்த்தேன்டா அப்படின்றீங்க. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அவரு வந்து நானும் ஒரு பறவையை பார்த்தேன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்தது வேற பறவை, அவங்க பார்த்தது வேற பறவை. புரியுதுங்களா? ஸோ அப்பனா ரெண்டுமே வேற வேற பறவையை பார்த்துருக்காங்க. இப்ப இப்படி எடுத்துங்களேன், நான் ஒரு பறவையை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்றேன். அவருக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு அதுக்கு? நானும் அந்த பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 2 பேரும் ஒரே பறவையை பார்த்திருக்காங்க. முதல்ல சொல்லும் பொழுது நான் ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்தது சொல்லும் பொழுது என்னது? நானும் அந்த பறவையை தான் பார்த்தேன், அந்த பறவைன்னு வந்துடும், ஒரு பறவைன்னு வராது, சரிங்களா? ஸோ அதே மாதிரிதான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ எப்பவுமே முதன்முறையா உரையாடல்களின் போது ஒரு நவுனை, அதாவது ஒரு பெயர் சொல்ல முதன்முறையா சொல்லும் போது அது ஒரு அப்படின்னு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து ஆன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன் வந்து எங்க நம்ம வந்து பயன்படுத்தணும், எந்த மாதிரியான இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு, சரிங்களா? ஸோ ஒரு பொருளை பத்தி ஒரு பொருளை பத்தி பேசும் பொழுதும், பெயர் சொல்லுக்கு முன்னால ஒரு பொருளை பத்தி பேசும் பொழுதும் அந்த சொற்கள் ஒரு பொதுவாக ஒரு குறிப்பிடப்படாம சொல்லா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஒரு சொல் முதன்முறையா சொல்லும் பொழுது ஒரு வாக்கியத்துல ஒரு உரையாடல்கள்ல முதன்முறையா சொல்லும் பொழுது ஆன் அப்படின்னு போட்டு சொல்லணும். ஆன் அப்படின்னா ஒன்று அவ்வளவுதான், சிம்பிள், சரிங்களா? நீங்க வந்து இது பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா பழகிரும். இப்ப ஆன் அப்படிங்கிறது எந்தெந்த வார்த்தைகளுக்கு வரும்? எனக்கு 2 வார்த்தைகள் இருக்குல்ல. தமிழ்ல வந்து ஒரு அப்படின்னு வந்து நம்ம எல்லாமே ஒரே மாதிரியே பேசிடலாம், சரிங்களா? ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு குடை அப்படின்னு வந்து பேசிடலாம், சரிங்களா? ஆனா ஆங்கிலத்துல இந்த எந்த மாதிரி வார்த்தைகளுக்கு போடணும், ஆன் எந்த மாதிரி வார்த்தைகளுக்கு போடணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? உயிரெழுத்துக்கள்னா என்னது? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கள், சரிங்களா? மொத்தமா 12 எழுத்துக்கள் இருக்குது. இப்ப இதை தவிர இருக்கிற எழுத்துக்கள் நம்ம வந்து என்னன்னு படிச்சோம்? மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு படிச்சோம், சரிங்களா? சோ இந்த மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை இருக்குது? 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. காங்கா சாய்ங்கா நான் வரலையும் நம்ம படிச்சோம் இல்லையா? சோ இந்த உயிரெழுத்துக்கள், இந்த மெய்யெழுத்துக்கள், சரிங்களா? இதான் வந்து நம்ம இந்த எங்க போடணும், ஆன் எங்க போடணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்குது, சரிங்களா? எப்படி? உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஆங்கிலத்துல வவல்ஸ் அப்படிம்பாங்க, சரிங்களா? ஆங்கிலத்துல வந்து உயிரெழுத்துக்கள் என்னது? ஏ, இ, ஐ, ஓ, யூ. புரியுதுங்களா? சோ இந்த 5 வார்த்தைகளையும் ஆங்கிலத்துல வவல்ஸ் ஆர் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மற்ற எல்லா ஆங்கில வார்த்தைகளையும், அந்த ஏபிசிடில வர எல்லா வார்த்தைகளையும் என்ன சொல்லுவாங்க? மெய்யெழுத்துக்கள், அதாவது கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சனன்ட்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள், வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த வார்த்தைகள்லாம். இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இல்லையா? இப்ப நம்ம தமிழ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு அப்படின்னு போட்டு நம்ம வார்த்தையை ஆரம்பிச்சு ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆடு, ஒரு இலை, ஒரு ஈ, ஒரு உடுக்கை, அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்குமே அது வந்து உயிரெழுத்தா இருந்தாலும் சரி, மெய்யெழுத்தா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையை பேசிட்டு போகலாம். ஆனா ஆங்கிலத்துல அப்படி இல்லை. 2 வார்த்தைகள் இருக்கு. ஆன் அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. தமிழ்ல அதுக்கு ஒரு அப்படின்னு போறது. இப்ப இந்த
and அப்படிங்கிற வார்த்தையை எங்கெங்க யூஸ் பண்ணணும், அப்படிங்கிற வார்த்தையை எங்கெங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த வவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, AEIOU, இந்த வவல்ஸ் நீங்க எந்த ஒரு பொருளை பத்தி பேசும் பொழுது இந்த வார்த்தைகளுடைய ஆங்கில சொல்லானது AEIOU அப்படிங்கிற ஒரு வவல்ஸ் உடைய உச்சரிப்புல ஆரம்பிச்சதுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி and போடணும். இதுதான். சரிங்களா? மற்ற எல்லா வார்த்தைகளுக்கு முன்னாடியும் போட்டு பேசணும். அதாவது நீங்க ஒரு பறவை, ஒரு வீடு, ஒரு கார், ஒரு ஆப்பிள், சரிங்களா, இந்த மாதிரி நீங்க பேசுவீங்க இல்லையா? சோ அந்த உச்சரிப்பு எப்படி அமைகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்படிங்கிறது வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்களா? அது தமிழ்லையும் பொருந்தும். அதே உச்சரிப்பு அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. சோ நீங்க ஆங்கிலத்துல பேசும் பொழுதும் இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள்ல இந்த 12 வகையான உயிரெழுத்துக்கள்லையும் அந்த வார்த்தை ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க ஆன் போடணும். புரியுதுங்களா? ஏன்னா எப்படி இந்த வார்த்தைகளை படிச்சாலும் இந்த உயிரெழுத்துக்குள்ள அடங்கிடும். சரிங்களா? அந்த ப்ரொனவுன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு அப்படிங்கிறது ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம உதாரணங்களை பார்க்கலாம். எந்தெந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னு நம்ம இப்ப கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்களா, போர்டில் நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம எழுதின வார்த்தைகள் தான். இப்ப நான் புதுசா இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கேன். எல்லாமே இங்க பாருங்களேன், ஒரு ஆப்பிள், ஒரு முட்டை, ஒரு விலங்கு, ஒரு மணி, ஒரு யானை, ஒரு குடை அப்படின்னு இங்க எழுதியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இப்ப இதை நான் அப்படியே இந்த பெயர் சொல்ல மட்டும், இந்த நவுனை மட்டும் தனியா எடுத்து ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்ப இது எல்லாமே ஒரு பொருளை பத்தி தான் சொல்லுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு வார்த்தை இந்த வவல்ஸ்ல ஸ்டார்ட் இருந்தாலும், இந்த வவல்ஸ் உடைய உச்சரிப்புல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அந்த எழுத்துக்களுக்கு நம்ம ஆன் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் அப்படின்னு இங்க இருக்கு. இங்க எங்க ஆப்பிள் அப்படின்னா இந்த ஏ என்னது வருது, இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஆப்பிள் அப்படின்னு வருதா, வருதா? ஸோ ஆப்பிள் அப்படின்னு ஆப்பிள் அப்படின்னு ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அண்ட் ஆப்பிள் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஒரு முட்டை அப்படின்னு சொல்றேன் இல்லையா, ஒரு முட்டை அப்படின்னா எக்கு பத்தி நான் சொல்லும் பொழுது அப்படின்னு தான் ப்ரொனவுன்சியேஷன் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இப்ப இங்க எக் அப்படின்னு தான் வரும். ஸோ அதே மாதிரி அனிமல் அப்படின்னு ஆரம்பிக்குதா, அனிமல் AEIOல வருது, அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் ஆரம்பிக்குது. ஸோ அனிமல். ஓகேங்களா? இப்ப இந்த வார்த்தையை பாருங்களேன், ஒரு மணி அப்படின்னா மணினா என்னது, அவர். ஓகேங்களா? இது AEIOக்குள்ள வருதா, வரல. ஆனா நீங்க ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஹவர் அப்படின்னு படிக்க மாட்டீங்க, HOUR, ஹவர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை. சரிங்களா? எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும், அவர். ஓகே, ஸோ அவர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆர் அப்படின்னா அங்க என்ன வருது, அப்படிங்கிற ஒரு ப்ரொனவுன்சியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்ணணும், ஆன் ஆர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ ஆன் ஆர். இங்க பாருங்க, ஒரு யானை அப்படின்னா எலிபண்ட். எலிபண்ட் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம், எலிபண்ட். என்ன வச்சு ஸ்டார்ட் ஆகுது, AEIOக்குள்ள வர்ற ஒரு ப்ரொனவுன்சியேஷன் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஆன் எலிபண்ட். இப்ப அம்பர்லா. ஓகே, இங்க யூ வருது. யூ வர்றதுக்கு என்னது, யூ அப்படின்னு நம்ம படிக்கல. இது என்னது, வவல்ஸ்ல வருது. பட் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், அம்பர்லா, அம்பர்லா, அம்பர்லா. ஓகே, ஸோ இங்க அம்பர்லா. ஓகே, ஸோ அப்படிதான் உச்சரிக்கிறோம். ஏன்னா அந்த ஏ அப்படிங்கிற வவல்ஸ்ல வருது. ஸோ அப்படிங்களா, an ஆப்பிள், an egg, an அனிமல், an ஆர், an எலிஃபண்ட், an அம்பர்லா. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம அந்த வார்த்தைகளுடைய ப்ரொனவுன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி அங்க ஆன் போடணும். சரிங்களா? இப்ப இதை தவிர இந்த மாதிரி வேற ப்ரொனவுன்சியேஷன் வந்துச்சுன்னா நம்ம டிஃபால்ட்டா போடணும். சரிங்களா? இங்க பாருங்களேன், உதாரணம், ஒரு பறவை அப்படின்னா பேர்டு. பேர்டு இந்த இதுக்குள்ள எதுவுமே வரல, இல்ல AEIOUக்குள்ள வரல, அந்த ப்ரொனவுன்சியேஷன்லயே ஸ்டார்ட் ஆகல, பேர்ட். சரிங்களா? ஸோ பேர்ட். ஃப்ரூட், ஃப்ரூட் இது வரல, ஃப்ரூட் ஒரு பழம். ஹவுஸ், இங்க பாருங்க, இது ஆர்.
ஹவர் அப்படின்னு படிக்கல, ஹெச் வருதுல, ஹவர் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணலாம், ஹவர் அப்படின்னு ப்ரொனன்சியேட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஹவுஸ்ன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது, ஹவுஸ் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஹோம் சொல்கிறேன் இல்லையா, ஹவுஸ் அப்படிங்கிற போது இங்கே வந்து என்ன வரும், எ ஹவுஸ். ஓகே, அதே மாதிரி கேட், கேட் மெய்யெழுத்துக்கள்ல வந்துடும். சரிங்களா, ஸோ எ கேட். மேன், ஓகே, எ மேன், மேன், ஓகே, எ மேன். புக், book, right? So a book. Pen, pay, பேல வருதா? ஸோ இந்த இந்த வவல்ஸ் வார்த்தைகள்ல இல்ல, உச்சரிப்புலையும் இல்லை. சரியா, ஸோ ஏ பென். புரியுதுங்களா? நம்ம எங்க வரும், ஆன் எங்க வரும் அப்படின்னு வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். சரிங்களா, எங்கெங்கெல்லாம் வந்து ஏஇஐஓ அப்படிங்கிற வவல்ஸ் வருதோ நம்ம அந்த வந்து உச்சரிப்பை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற வார்த்தைகள்லையும் வந்து உச்சரிப்பை செக் பண்ணணும். உதாரணமா ஆர் அப்படின்னு பார்த்தோம், அது வந்து ஹெச்ல ஸ்டார்ட் ஆனாலும் ஹெச் வந்து சைலண்ட், ஸோ ஆர் அப்படின்னு சொன்னோம். இந்த வார்த்தைகளை பாருங்களேன், யூனியன், யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், யூஸ்டு கார், யூனிட். ஸோ இதெல்லாம் வந்து ஏஇஐஓயூல ஆரம்பிக்குது. ஆனா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் பாருங்களேன், இது என்னது, யூனியன், யூனியன் அப்படின்னு வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம உயிரெழுத்துக்கள்ல வருதா அப்படிங்கும்போது என்ன வரும், இது என்ன வார்த்தை, யூ. சரிங்களா, ஸோ இப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யூ அப்படின்னு. சரிங்களா, ஸோ இதனால இது வந்து என்ன பண்ணோம்னா எ யூனியன். அண்ட் இதனால சரிங்களா, இப்போ அதே மாதிரி பாருங்களேன், யூனிவர்சிட்டி, இது வந்து யூனிவர்சிட்டி தான் படிக்கும். சரிங்களா, சரிங்களா, இது பாருங்க, இது என்னது, யூரோப்பியன், யூரோப்பியன் படிக்கிறாரு, யூரோப்பியன். ஓகேங்களா, என்ன வருது, யூ, யூரோப்பியன் அப்படிதான் படிக்கணும். ஏ யூரோப்பியன், ஆன் யூரோப்பியன் வராது, ஏன்னா அது வந்து யூங்கிற மெய்யெழுத்துல இருக்கு. அந்த வார்த்தைகள்ல எதுலையுமே ஆரம்பிக்கல. யூஸ்டு கார், ஓகே, நம்ம எப்பவுமே இங்க ரெண்டு வார்த்தைகள் இருந்துச்சுன்னா யூஸ்டு கார் அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட கார் அப்படின்னு சொல்றோம். நம்ம எந்த வார்த்தைக்கு முன்னாடி சொல்லணும், யூஸ்டு, காருக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, யூஸ்டு கார். இங்க யூஸ்டு அப்படின்னு வருதுல்ல, இது என்னது, மறுபடியும் யூ அப்படின்னு வருதுல்ல, ஸோ இங்க ஏ யூஸ்டு கார், ஒரு பயன்படுத்தப்பட்ட கார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இங்க பாருங்க, யூனிட். ஓகே, ஸோ இதுவும் அதே கேட்டகரிக்கு தான் வருது, யூனிட். சரிங்களா, ஸோ ஏ யூனிட். தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நீங்க ஆங்கிலத்துல உச்சரிப்பு நீங்க கத்துக்கும் பொழுதே கரெக்டா அந்த உச்சரிப்போட கத்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே நவுன்ல வரும். நம்ம நவுன் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்றோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, நம்ம படிக்கும் போதே அந்த கரெக்டான உச்சரிப்போட படிச்சுங்க. ஸோ அந்த வார்த்தைகளை கொண்டாந்து நீங்க போடும்போது அந்த எந்த உச்சரிப்புல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆல இருந்து ஆரம்பிச்சு அ, ஆ, இ, ஈ, உ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புல எந்த ஆங்கில வார்த்தையாவது ஆரம்பிச்சது அப்படின்னா அவைகளுக்கு ஆன், அதாவது ஒரு டைம் சொல்லும் பொழுது, ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன் அப்படின்னு போட்டு நம்ம சொல்லணும். மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் என்னது, மற்ற எல்லா வார்த்தைகளும் எப்படி ஆரம்பிக்கும், மெய் எழுத்துக்கள்லாம் ஆரம்பிக்கும். நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He found dash beautiful flower, அவள் ஒரு அழகான பூவை கண்டுபிடிச்சா அப்படின்னு வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இங்க என்ன வரும், ஆ வருமா, ஆன் வருமா? இங்க என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ற நீ, பி, பி என்னது, பியூட்டிஃபுல். சரிங்களா, ஸோ அந்த வவல்ஸ் ப்ரொனன்சியேஷன் வராது. நம்ம இங்க தமிழ்ல இருக்கிற ஆல இருந்து வர்ற ப்ரொனன்சியேஷன் வராது. ஸோ he found a beautiful flower, அவள் ஒரு அழகான பூவை கண்டுபிடிச்சா அப்படின்னு அர்த்தம். they bought dash new car. சரிங்களா, they boughtனா அவர்கள் படிச்சிருங்க இல்லையா, இங்க என்னது adjective, நியூ கார் அப்படின்னா என்ன அர்த்தம், புதிய கார். என்ன வரும், அவங்க ஒரு புதிய காரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு, நியூ கார் அப்படின்னு, நீ, நியூ. சரிங்களா, வாட் எ நியூ கார். ஓகேங்களா, ஆப்பிள்ங்கிறது வந்து வகல் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தை.
ப்ரொனவுன்சியேஷன் எப்படி வருது? சொல்றீங்களா? So, an apple. Okay, we had an apple. We found, நாம் கண்டுபிடித்தோம். என்ன கண்டுபிடித்தோம்? காயின், ஒரு பழைய நாணயத்தை இங்க என்ன வருது? ஓ அப்படின்னு வருது. ஓல்ட். ஓ படிச்சிருக்கேன் இல்லையா? ஓ ஓ ஓ படிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ வி ஃபவுண்ட். ஏன் ஓல்டு காயின் வருமா? ஆன் ஓல்டு காயின் வருமா? ஆன் ஓல்டு காயின். ஓ சரிங்களா? இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஓல்டு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இது வேற மாத்தி சொன்னோம்னா அர்த்தம் வேற மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஸோ வி ஃபவுண்ட் ஆன் ஓல்டு காயின். ஐ நீட் டேஷ் பென் டு ரைட். எனக்கு தேவைப்படுகிறது பேனா, அதாவது ஒரு பேனா தேவைப்படுகிறது. எதுக்கு? எழுதுறதுக்கு. சரிங்களா? ஐ நீட், இது என்னது? பென். பே பே பென். சரிங்களா? ஸோ ஐ நீட் ஏ பென். புரியுதுங்களா? ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு அப்படியே வந்து எங்க ஆ வரும், எங்க ஆன் வரும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பழக பழக வந்து அது மனசுல நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எங்க வந்து அ ஆன் வரும், ரெண்டுக்குமே ஒரே ஒருங்கிற வார்த்தை தான். எங்க ஆ வரும், எங்க ஆன் வரும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? ஆர்டிக்கல்ல வந்து 3 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால, அ அண்ட் த. ஓகேங்களா? அன்னு வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இப்போ அடுத்த வார்த்தையான த. சரிங்களா? அந்த வார்த்தையை நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும், எந்தெந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஏதாவது ஒன்றை பற்றியோ பேசும் பொழுது ஒரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அந்த வார்த்தையவே மறுபடியும் அந்த உரையாடலில் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒருன்னு சொல்லி பண்ண மாட்டோம். சரிங்களா? அந்த அந்த பொருள் அப்படின்னு தானே பேசுவோம். சரிங்களா? இப்போ ரெண்டாவதா பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை நம்ம த யூஸ் பண்ணி பண்ணலாம். உதாரணத்துக்கு, நான் ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஒரு பறவையை பார்த்தேன்னு உங்ககிட்ட சொல்லும்போது, நான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு பறவை அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அந்த பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த பறவை இப்ப 2 பேருக்குமே தெரியும். பிளஸ் நான் வந்து ஒரு பறவைன்னு சொல்லும்போது நீங்க அந்த பறவையை குறிப்பிட்டு சொல்றீங்க. புரியுதுங்களா? அந்த பறவையை குறிப்பிட்டு அந்த பறவை தான் அப்படின்னு வந்து நீ என்கிட்ட சொல்லும்போது மறுபடியும் நீங்க ஒரு அப்படின்னு போடக்கூடாது. அந்த இடத்துல நீங்க அந்த பறவை, நானும் அந்த பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்களே. தமிழ்ல கேஷுவலா சொல்லும்போது அந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்ப இப்ப த பேர்டு அப்படின்னு நீங்க என்கிட்ட பேசும்போது சொன்ன அந்த பறவை. சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? த அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த பெயர் சொல்லணும், நவுனை சொல்லணும். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வேற வேற பறவைகளை பார்த்தீங்க. வேலிடான சென்டென்ஸ் தான், சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். ஆனா வந்து நீங்க பார்த்தது வேற பறவை, அவங்க பார்த்தது வேற பறவை. நம்ம ஒரு பொருளை பத்தி பேசிட்டு 2வது தடவை பேசும்பொழுது அந்த அப்படின்னு ஒரு தமிழ்ல நம்ம வந்து வழக்கத்துல சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இங்க த பேர்டு அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரிதான் நான் ஒரு பூனையை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க நானும் அதே பூனையை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது த கேட் அப்படின்னு சொல்லணும். புரியுங்களா? ஸோ இப்ப இந்த த வந்து எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட, அதாவது நம்ம ஒரு ஸ்பெசிபிக், குறிப்பிட்ட அப்படின்னா ஸ்பெசிபிக், ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பொருளை பத்தி நம்ம பேசும்போது அந்த பொருள் உனக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்ல அந்த பொருள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த பொருளை பத்தி பேசணும்னா அங்க வந்து த யூஸ் பண்ணணும். அது வந்து நிச்சயமான அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பறவை தான், அந்த பூனை தான், அந்த புத்தகம் தான், அந்த டேபிள் தான், அந்த பேபி, அந்த கார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு நிச்சயமான, நமக்கு தெரிஞ்சிருக்கும், 2 பேத்துக்குமே, பேசுறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதை வந்து நிச்சயமான அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலத்துல வந்து இப்போ இந்த 3 ஆர்டிகல் இருக்குல்ல, இந்த 3 ஆர்டிகலை த வந்து டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம பேசும்பொழுது அது நிச்சயமா நமக்கு என்னன்னு தெரியும். அன் அப்படின்னு பேசும்பொழுது நீங்க அந்த இதை வந்து அப்பதான் வந்து அறிமுகப்படுத்துறீங்க, இல்லைன்னா வந்து புதுசா சொல்லுறீங்க, முதல் டைம்ல பேசுறீங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு நிச்சயமில்லாத ஒன்று, அது எந்ததுன்னு நீங்க குறிப்பிட்டு பேசல. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னது? இன்டிஃபினைட் அப்படின்னு அர்த்தம். இன்டிஃபினைட் ஆர்டிக்கல். ஸோ அன் அப்படிங்கிறது இன்டிஃபினைட் ஆர்டிக்கல்.
த அப்படிங்கிறது டெஃபினைட் ஆர்டிக்கல். இப்ப அடுத்து பாருங்களேன், பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் தெரிந்திருக்கும் பொருட்பெயர். ஓகே, உங்களுக்கு நான் பேசும்பொழுது உங்களுக்கும் அந்த பொருளை பத்தி தெரியும், எனக்கும் அதை பத்தி தெரியும். நம்ம வந்து ஒரு அப்படின்னு வந்து வாக்கியத்தை ஆரம்பிக்க தேவையில்லைல்ல. ஐ saw the cat, நான் அந்த பூனையை பார்த்தேன். அந்த குழந்தை அழுகுது. ஒரு குழந்தை அழுகிறது அப்படின்னா அது எந்த குழந்தையா வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அந்த குழந்தை அழுகுதுன்னா எனக்கும் தெரியும் அது குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு, கேட்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு வந்து தமிழில் கேஷுவலாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி த பேபி கிரைஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எங்கெங்கே த வரணும், எங்கெங்கெல்லாம் வந்து வரணும் அப்படின்னு. சரிங்களா? த பேர்ட், த கேட், த புக். புக் அப்படின்னா ஒரு புத்தகம். சரிங்களா? த புக் அப்படின்னா அந்த புத்தகம், ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச புத்தகம். த டேபிள், த பேபி, த ரெட் கார். சில உதாரணங்களை பார்க்கலாம். She saw dash moon last night. We visited dash famous museum. I saw dash dog. He bought dash blue car. He found dash missing book. சரிங்களா? இப்ப she saw என்ன பார்த்தா? நேற்று இரவு நிலாவை பார்த்தா அப்படின்னு வந்து இருக்கு. சரிங்களா? அவ வந்து பேசும்போது ஒரு நிலா அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஸோ அப்படி என்ன சொல்லணும்? she saw the moon last night அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? we visited dash famous museum அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம்னா நாம், நீ, எல்லாரும் நேற்று ஒரு ஃபேமஸான மியூசியத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு அப்படிங்கிறது என்னது? முதல்ல பேசும் பொழுது வரும். இப்போ வந்து என்னது? எனக்கும் தெரியும் அந்த மியூசியம், உனக்கும் தெரியும் எந்த மியூசியம் ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ அது திட்டவட்டமா ஒரு குறிப்பிட்டு நம்ம அந்த மியூசியத்தை பத்தி பேசுறோம். ஸோ இங்க நம்ம என்ன சொல்லணும்? we visited the famous museum அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது பாருங்க, I saw dash dog. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து I saw the dog அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ I saw the dog. சரிங்களா? ஐ saw a dog அப்படின்னு சொன்னா நான் ஒரு நாயை பார்த்தேன். ஐ saw the dog அப்படின்னா நான் அந்த நாயை பார்த்தேன் அப்படின்னா. சரிங்களா? he bought blue car. இங்க வந்து என்ன சொல்லலாம்? அவன் ஒரு கார் வாங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லலாம். he bought the blue car. அவன் அந்த ப்ளூ காரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்றதுனால அப்படி போட்டு நம்ம பேசலாம். ஓகே, இது வந்து டெஃபினட்டிகள், ஒரு டெஃபினட்டா இது வந்து ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு வச்சு நம்ம இந்த வாக்கியத்தை அமைச்சிருக்கோம். சரிங்களா? he found dash missing book. he found அப்படின்னா அவன் தொலைச்சிட்டான், அந்த புத்தகத்தை தொலைச்சிட்டான் அப்படின்னா அந்த புத்தகத்தை பத்தி ஏற்கனவே தெரியும். he found என்ன வரும்? அந்த புத்தகத்தை பத்தி ஏற்கனவே தெரியும். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு புத்தகம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. so he found the missing book. ஓகேங்களா? இப்போ புரியுதா? இந்த உதாரணம்லாம் பார்த்தா நம்ம இன்னும் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். I need a pen. I need the pen I borrowed from you. ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்க வந்து எனக்கு ஒரு பேனா தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றேன். அது வந்து என்ன சொல்றீங்க? ஜென்ரலா எனக்கு ஒரு பேனா தேவைப்படுகிறது, எந்த பேனாவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஐ நீட் த பேன் ஐ பாரோட் ஃப்ரம் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட வாங்கின, அதாவது கடன் வாங்கின பேனா எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேனாவை ஏற்கனவே அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டான், அந்த பேனாவை பத்தி தெரியும், அவன் ஒரு குறிப்பிட்டு அந்த பேனாவை பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசுறான். அப்படிங்கிற பட்சத்துல ஐ நீட் த பென் அப்படின்னு வரணும். சரிங்களா? இங்க த வரும், இங்க வரும். இப்ப அடுத்தது பாருங்க, he has an umbrella. சரிங்களா? இந்த umbrella அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்க வந்து an யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இதே வார்த்தைய he has the umbrella I gave him. ஓகே, இங்க வந்து him வரும். ஓகே, சோ அவன் ஒரு குடை வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன வருது? he has the umbrella I gave him. நான் கொடுத்த அந்த கொடையை அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நான் கொடுத்த அந்த கொடை அப்படின்னு வருதுல, நான் கொடுத்த ஒரு கொடைன்னு வராது, நான் கொடுத்த அந்த கொடையை வச்சிருக்கான். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் அந்த கொடையை பத்தி தெரியும், டெஃபினட்டா அது வந்து அந்த கொடை தான் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ அந்த சமயத்துல he has the umbrella I gave him. புரியுதுங்களா? இப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு. இதுக்கு ஐ நீட் எ பென்னுக்கும் ஐ நீட் த பென் ஐ பாரோடு ஃப்ரம் யூக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி he has an umbrella-வுக்கும் he has the umbrella I gave him அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இந்த பிராக்டிஸ் வாக்கியங்களை படிங்களா. I saw dash cat there. She picked dash largest apple. They sat near
dash fireplace. I bought dash new book. dash sun is shining brightly. ஓகேங்களா? இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டேஷ் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க கரெக்டான ஆர்டிக்கலை போடணும். இந்த ஆர்டிக்கல் வார்த்தைகளான த அப்படிங்கிற வார்த்தை நம்ம டீட்டெயிலாக படித்தோம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நம்ம மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.